Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான டெய்சி ஃப்ளவர் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து நான் இதோட பாட் டியூட்டோரியல் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். அந்த லிங்கை வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா பாட் டியூட்டோரியல் இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம இந்த டெய்சி ஃப்ளவர் பண்ண போறோம். எதுக்கு நான் இந்த ரெண்டு இதையுமே எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியும் ரெண்டுமே சைஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து நான் 100% காட்டன் யார்ன்ல பண்ணேன். ஹூக் சைஸ் 2.75 பாட்டுக்கு, ஃப்ளார் வந்து 2.5ல பண்ணேன். ஸோ 2 mm கிட்ட 3 mm குள்ளே இருக்க ஹூக்கில் பண்ணது. இது வந்து 100% அக்ரலிக் யார்ன்ல பண்ணியிருக்கேன். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm பாட், ஃப்ளார் வந்து 3 mm பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3.5லே பாட் அண்ட் ஃப்ளார் பண்ணலாம். இதுக்குமே அப்படிதான். ஸோ யார்னோட பிராண்டு டிஃபர் ஆனாலுமே நமக்கு சைஸ் தான் டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் வந்து பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன யார்ன் இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹூக்குமே நீங்கள் எந்த ஹூக்னாலும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷேப் வந்து மாறாது. இன்னொன்று என்னென்னா 100% அக்ரலிக் 100% காட்டன் ஏன் யூஸ் பண்ணலான்னா, அமிகிருமி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து காட்டன் யார்ன் வந்து ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அக்ரலிக் யார்னில் பண்ணும்போது கொஞ்சம் இந்த இப்படி திட்டாக அந்த நூல் வரும். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற யார்ன் வந்து லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர், டெய்சி ஃப்ளாருக்கு வந்து எல்லோ அண்ட் ஒயிட், சம்மர் லவ் பிராண்ட். இது பர்ச்சேஸ் பண்ணுறதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த யார்னோட ப்ரைஸ் வந்து 68, 100% காட்டன் யார்ன். பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸில் வந்து 63 ருபீஸ்ன்னு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு 800 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வாங்கினா தான் ஃப்ரீ டெலிவரி. ஓகே, யார்னோட வெயிட் வந்து 2. நெக்ஸ்ட் இன்றைக்கி பண்ண போகிற ஃப்ளாரோட ஹூக் சைஸ் வந்து 2.5 mm. ஓகே, நெக்ஸ்ட் யார்ன் நீடில், அப்புறம் சிசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளான்ட்டை வந்து ஸ்டெடியாக நிற்க வைக்கிறதுக்காக ஒரு கம்பி. ஓகேவா? இந்த ஒயர் வந்து ஃப்ளவர் மேக்கிங் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செட்டாகவே கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லீஃபுக்காக ஒரு ரொம்ப தின்னான ஒயர். ஓகேவா? இந்த ஒயருமே கிராஃப்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே ஸ்டெம்முக்கு வந்து கொஞ்சம் திக்கான ஒயராக வாங்கிக்கோங்க. லீஃபுக்கு வந்து இது ஒயர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரூம் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, பெருக்குமாரோட குச்சி, அந்த குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம். டூத் பிக்கோட இதை யூஸ் பண்ணிக்கலாம், டூத் பிக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிராஃப்ட்டு இந்த க்ராச்செட்டிங் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யார்ன் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்வெட்டர், இயர் வார்மர் அந்த மாதிரி பண்ண போகிறீங்க, ஸ்கார்ஃப்னால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா திக்கான யார்ன் யூஸ் பண்ணணும். அமிகுருமி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தின்னான யார்ன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார்ன் ஹூக்கெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். ஓகே, என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான க்யூட்டான டெய்சி ஃப்ளார் பிளான்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஹோம் டெக்கர், கவுண்டர் டாப், ஷோகேஸ் டெக்கரேஷனாக இருக்கும். கிஃப்டாகவும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். டெய்சி ஃப்ளாரோட ஃப்ரண்ட் சைடு வந்து எல்லோ கலர், பேக் சைடு வந்து க்ரீன் கலர். ஓகேவா? ஸோ இந்த நான் பண்ண போகிற இந்த ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லோலையும் பண்ணணும், க்ரீன்லேயும் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அமேசிங்கான ஒரு ஹோம் டெக்கராக இருக்கும். உங்கள் கிட்ஸோட ஒர்க் ஸ்பேஸ் இல்லைனா நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். Next chain 1. Okay, chain 1. The circle kulla 5 times single crochet. 1 2 3 4 5 times single crochet. Okay, நெக்ஸ்ட் நீங்கள் இப்படி சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2, இது ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ஓட எண்டில் உங்களுக்கு 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் எதுவும் பண்ணிடாதீங்க, டைரெக்டாக சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர், இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் yarn. ஓகே, சேம் ஸ்டிச்சில் அகெயின் ஒன் மோர் டைம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஒன் 1 2 தேர்ட் டைம் தேர்ட் ஸ்டிச்சில் பண்ணுறேன். 1 ரவுண்ட் 1ல் 5 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, 5 ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஃபோர்த் டைம் ஃபோர்த் ஸ்டிச்சில் 1 2. ஓகே, லாஸ்ட்டாக ஃபிஃப்த் டைம், சாரி ஃபிஃப்த் டைம் 1 2 ஃபிஃப்த் டைம். ஓகே, இப்போ ரவுண்ட் 2ல் நமக்கு 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். யானை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க, லைட்டாக மட்டும் பிடிச்சி இழுங்க. நமக்கு வந்து அந்த சர்க்கிள் ஷேப் வந்து மாறிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சர்க்கிள் வந்து நீங்கள் க்ரீன் கலர்லேயும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரீனில் ஒன்று எல்லோவில் ஒன்று பண்ணியாச்சு. நமக்கு வந்து டோட்டலாக 10 செயின்ஸ் இருக்கும். ஓகேவா, ரவுண்ட் 2ல். இப்போ இந்த பேக் சைடு ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது எனி ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லோவில் வச்சு ஹூக்கை இன்சர்ட் பண்ணும். ஓகேவா, க்ரீனில் கிடையாது, எல்லோவில். ஏன்னா நமக்கு எல்லோ தான் ஃப்ரண்ட் சைட்னால நமக்கு பெட்டல் வந்து எல்லோவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எல்லோவில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி பேக் சைட் க்ரீன் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு யானை வந்து கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸ் பண்ண போகிறோம், 9 பெட்டல்ஸ் வரும். ஓகேவா, டோட்டலாக ஃபஸ்ட் வந்து செயின் 2 1 2 பெட்டல்ஸ் பண்ணுறேன். செயின் 2 சேம் ஸ்டிச்சிலேயே ஸ்பேஸ்லேயே 1 டைம் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. Okay, 2 times double crochet. Next chain 2 1 2. next stitch இருக்கு பாத்தீங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒவ்வொரு பெட்டலுமே நீங்கள் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் நெக்ஸ்ட் பெட்டலில் ஸ்டிச்சில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயின் 2 பண்ணுங்கள். ஓகே, சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. கரெக்டாக இந்த எல்லோலையும் விடணும், க்ரீன்லேயும் விடணும். ஓகேவா, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அப்படியே ரிப்பீட் பண்ணணும். செயின் 2 போடுங்க. சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 செயின் 2. நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், 9 பெட்டல்ஸ் வரணும். நான் 3 பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 6 வந்து நான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு நல்லா ஆயிரும். ஓகேவா, முடிச்சிக்கும் போது நல்லாயிருக்கும். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஃப்ளவரோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, லாஸ்ட்டா இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 9 பெட்டல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இங்கே தான் வந்து நம்மளோட ஸ்டெம் அட்டாச் பண்ணுவோம், அதனால. ஓகே, யானை கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்ஸி ஃப்ளவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த லீஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே நான் மெட்டீரியல்ஸ் நீடரில் காமிச்சேன்ல, ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு தின் ஒயராக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து 10 சென்டிமீட்டர் அளவெடுத்து நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஒரு லீஃப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒயரில் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒயருக்கு வந்து க்ரீன் கலர் யான் எடுத்துகிட்டு, ஓகே, லீஃப்க்கு வந்து க்ரீன் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 6, 1 2 3 4 5 6. ஓகே, 6 செயின்ஸ் இருக்குது. இப்போது ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணும்போது ஒயரை வந்து நம்ம ஒயரையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒயர் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒயரையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். செகண்ட் இதில் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணுங்கள். ஒயரை வந்து ஹூக்குக்கும் யானுக்கும் பின்னாடி வச்சுட்டு சேர்த்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. லாஸ்ட்டாக ஸ்லிப் நாட் போட்ட செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. லீஃபோட ஒரு சைட் பண்ணியிருக்கிறோம். லீஃபோட டிப் பண்ணுறதுக்காக செயின் 2 1 2 ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சைட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மளோட ஒயரை இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெய்லையும் சேர்த்தே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒயரையும் சேர்த்தே ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சைடு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஸ்டிச்சிலேருந்து 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் சைடும் இருக்க 5 ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின் 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. லாஸ்ட்டாக ஒரு செயின் தெரியும். லாஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. லாஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யானை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இருக்கிற இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றா வச்சுட்டு இதை அப்படியே wrap பண்ண போகிறோம்.
ஃபெவிக்விக் இருந்தால் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க க்ளூ வச்சு, ஸோ தட் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃப்ளவர் ரெடி, 2 லீவ்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். வாங்க எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அசெம்பிள் பண்ணுறதுக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு திக் ஒயர். இந்த ஒயர்லேயுமே 10 சென்டிமீட்டர் எடுத்து நான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நம்மளோட பாட்டில் வந்து இதை அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிக்சர்ஸை வந்து நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஸ்டிஃபாக நிற்கணுன்னா நீங்கள் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு கூட நிற்க வைங்க. ஸோ தட் ஆடாமல் இருக்கும், ஷேக் ஆகாமல் இருக்கும். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பிக்சர்ஸ் க்ராச்செட்டிங் ஒர்க்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.